தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனேயச் செல்வர்களே, மார்கழி மாதத்தின் குளிரில் நம் மனதிலுள்ள இருளை விரட்ட வந்த மாணிக்க வாசகரின் திருவெம்பாவையில் இன்று நாம் காண்பது 3வது பாடல். முதல் பாடலில் சிவனைப் பற்றிய அறிவே இல்லாத ஒரு பெண்ணையும் சகலர் எனில், 2ஆம் பாடலில் இறைவனிடம் ஈடுபாடு இருந்தும் சோம்பலால் உறங்கிய பெண்ணையும் எழுப்பினார்கள். ஆனால் இன்று இவர்கள் எழுப்பப் போகும் பெண் சாதாரணமானவள் அல்ல. வழக்கமாக எல்லோருக்கும் முன்பே எழுந்து என் அத்தன், ஆனந்தன், அமுதன் என்று தித்திக்க தித்திக்க பேசி மற்றவர்களை எழுப்புபவள் இவள். ஆனால் இன்று அவளே உறங்குகிறாள். இது என்ன விந்தை? சைவ ஆகமங்களின்படி இந்த பாடல் கிரியாசக்தியை குறிக்கிறது. அதாவது இறைவனை வழிபடுவதில் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படும் ஆற்றல் இவள். அப்படிப்பட்ட கிரியாசக்தியே இன்று ஒடுங்கி நிற்கிறதா? வாருங்கள், தோழியர் இவளை எப்படி எழுப்புகிறார்கள் என்று பார்ப்போம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றூரி தித்திக்க பேசுவாய் வல்தும் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழடியீர் பகுடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தமழகியார் பாடரோனும் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பவாய். முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போன்ற வெண்மையான பற்களையும் சிரிப்பையும் உடைய பெண்ணே, முன் வந்து எதிரெழுந்து வழக்கமாக எங்களுக்கு முன்பே எழுந்து எங்களை எதிர்கொண்டு அழைத்து, என் அத்தன் ஆனந்தன் அமுதன், என் தலைவன் இன்பவடிவனன், சாவா மருந்தான அமுதன் என்றெல்லாம் சிவபெருமானை அள்ளூரி தித்திக்க பேசுவாய். வாயில் உமிழ்நீர் ஊறும் அளவிற்கு இனிமையாக பேசுபவளே, வந்து உன் கடை திறவாய். இன்று ஏன் இன்னும் தூக்கம்? எழுந்து வந்து கதவை திறப்பாயாக. இங்கே உள்ளே இருக்கும் பெண் பதிலளிக்கிறாள். பத்துடையீர், ஈசன் பழவடியீர், பாங்குடையீர். தோழியரே, இறைவனிடம் 10 விதமான பற்றும் தொண்டும் கொண்டவர்களே, பழமையான அடியவர்களே, நற்பண்பு மிக்கவர்களே, புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ? புதிதாக அடிமையான எங்களின் சிறுமைகளை போக்கி எங்களையும் உங்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டால் அது குற்றமாகுமா? வெளியே உள்ளவர்கள் பதில்: அடி பெண்ணே, உன் அன்பு பொய்யானதோ? அதாவது நீயும் உண்மையான அடியவள்தான். எல்லோம் அறியோமோ? நாங்கள் அனைவரும் உன்னை அறிவோம். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை? மனம் தூய்மையானவர்கள் நம் சிவனை பாடாமல் இருப்பார்களா? சீக்கிரம் வந்து பாடு. இத்தனையும் வேண்டும் எமக்கு. எங்களை இப்படி புகழ்ந்து பேசுகிறாயே, இதுவும் எங்களுக்கு வேண்டும்தான். இப்போதுதான் நாம் பாடலின் ஆன்மாவிற்குள் நுழைகிறோம். இந்த 15 பக்க உரையில் மறைந்துள்ள ஆழமான முத்துக்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முத்தன்ன வெண்ணகை ஓர் இலக்கிய நயம். மணிவாசகர் ஏன் அவளை முத்துப்போன்ற சிரிப்பையுடையவளே என்று அழைக்கிறார்? உரையாசிரியர் ஒரு அழகான விளக்கத்தை தருகிறார். முத்து என்பது ஒளியும் உருட்சியும் அழுக்கில்லாத தன்மையும் கொண்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிந்தாமணி காப்பியத்தில் சொல்வது போல முத்து இயற்கையாகவே குளிர்ச்சி உடையது. பவ்வத்தங்கட் பிறந்து பனி பெயர்க்கும் தன்னுற்றதாகி. அவள் சிவபெருமான் மீது குளிர்ந்த அன்பு கொண்டவள் என்பதை அவள் பற்களின் அழகோடு ஒப்பிட்டு காட்டுகிறார் மணிவாசகர். வெளியே இருப்பவர்கள் அவளை கிண்டல் செய்கிறார்கள். முன்பெல்லாம் என் அத்தன் ஆனந்தன் என்று நாக்கில் நீரூற பேசுவாயே என்கிறார்கள். இங்கே அள்ளூரி என்பதற்கு நச்சினார்க்கினியர் நுகரும் தன்மை உறும்படி பழுத்த காமம் என்று பொருள் கூறுகிறார்.
அதாவது ஒரு பழம் எப்படி பழுத்த தேனாக இனிக்கிறதோ அதுபோல இவள் சிவபக்தியில் பழுத்தவள். வெறும் வாயால் பேசாமல் அனுபவித்து உருகுபவள் இவள். பத்துடையீர் இது வெறும் வார்த்தை அல்ல, மிக முக்கியம். உள்ளே உறங்கிய பெண் விழித்துக் கொள்கிறாள். வெளியே இருப்பவர்களை பார்த்து பத்துடையீர் என்கிறாள். இது சாதாரண வார்த்தையல்ல. அப்பர் பெருமான் தேவாரத்தில் அடியார்களின் 10 செயல்களை குறிப்பிடுகிறார். 10 கொலாம் அடியார் செய்கைதானே. அந்த 10 விஷயங்கள் என்ன தெரியுமா? திருவெண்ணீரு அணிதல், 2 உருத்திராட்சம் அணிதல், 3 குரு வழிபாடு, 4 மகேஸ்வர பூஜை, 5 சிவனை பாடுதல், 6 திருநாமம் ஜபித்தல், 7 சிவதர்மம் செய்தல், 8 புராணம் கேட்டல், 9 சிவாலய பாதுகாப்பு, 10 அடியார்களோடு உண்ணுதல். தோழியரே, இந்த 10 குணங்களும் நிறைந்த நீங்கள் என்னைப் போன்ற புதியவர்களின், அதாவது புத்தடியோமின் குற்றங்களை நீக்கி ஆட்கொள்ளக்கூடாதா என்று சரணாகதி அடைகிறாள். இங்கே ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக பாடம் உள்ளது. உள்ளே இருப்பவள் உண்மையில் பக்தியில் சிறந்தவள். ஆனால் அவள் தன்னை புத்தடியோம் என்று தாழ்த்திக் கொள்கிறாள். வெளியே இருப்பவர்களை ஈசன் பழவடியார் என்று உயர்த்துகிறாள். உண்மையான பக்திக்கு அடையாளம் பணிவு. எவ்வளவு காலம் பக்தி செய்தாலும் நான் இன்னும் கற்றுக்குட்டிதான், நீங்கள்தான் பெரியவர்கள் என்று அடியார்களை மதிக்கும் பண்பு வேண்டும். இதைத்தான் குமரகுருபரரும் தம்மை விடுத்தாரும் பழையவடியார் என்று கந்தர் கலிவெண்பாவில் கூறுகிறார். இறுதியாக வெளியே உள்ள பெண்கள், ஏன் இப்படி எங்களை புகழ்கிறாய்? உன் அன்பு பொய்யா என்ன? சித்தமழகாக இருப்பவர்கள் சிவனை பாடாமல் இருக்க மாட்டார்கள், வா என்று அழைக்கிறார்கள். எப்போது நம் சித்தம் அழகாகும்? அப்பர் பெருமான் சொல்வது போல, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்று இறைவனை மனதில் குடிவைக்கும்போதுதான் சித்தம் அழகாகும். மேயர்களே, இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் ஒன்றுதான். நாம் எத்தனை வருடங்களாக கோயிலுக்கு சென்றாலும் எவ்வளவு பக்தி செய்தாலும் நம்மிடம் இருக்க வேண்டியது பணிவு. பிற அடியார்களை உயர்வாகவும் நம்மை தாழ்மையாகவும் கருதி அந்த கூட்டு வழிபாட்டில் இணையும்போதுதான் நம் புண்மை தீரும், சிவ பேரின்பம் கிடைக்கும். இத்தனையும் வேண்டும் எமக்கு என்று இறைவனை சரணடைவோம். திருச்சிற்றம்பலம். நம்மிடம் தர்மசாஸ்திரம், ஜோதிடம், புராணங்கள், ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவுச் செல்வம் உள்ளது. ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை. பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம். ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது. ஸ்வதர்மா எங்களைப் பற்றி 2018 முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நூலகம், பஞ்சாங்கம், ஆய்வு, வகுப்புகள், டிஜிட்டல் முயற்சிகள், இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான். இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம். இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல. தர்மம், ஜோதிடம், புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வித் தளம். இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்பகட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும் அவசியம். இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விபரங்கள் மூலம் எங்களை அணுகலாம். நாம் இணைந்து ஒரு அறிவு மரபை உறுதியானதாக உருவாக்கலாம்.